students. I welcome you all to another episode of Tea Time Treat. ஸோ இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjectives. ஸோ adjectives பற்றி ஒரு எலாபரேட்டிவான செஷன் நம்ம மார்னிங் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் we are going to just see the summary of what we have seen in the morning. காலையில் பார்த்த செஷனோட ஒரு சம்மரி ஜிஸ்ட் மட்டும் சில பாயிண்ட்ஸ் மட்டும் நாம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். Let's start with what are adjectives. Adjectivesனா என்ன? Anything that qualifies a noun or a pronoun is an adjective. Qualifyingனா என்ன? ஒரு நவுனை பத்தியோ இல்ல ஒரு அட்ஜெக்டிவை பத்தினோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாவே வந்து நவுனை தான் ப்ரோனவுன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ நவுனோட பொசிஷன் எடுத்திருக்கிறதுனால ப்ரோனவுனுக்கும் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜெக்டிவ்ஸை ப்ராடராக 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்லாம் பொசசிவ் ப்ரோனவுன் படிக்கும் போதே பார்த்துட்டோம். அண்ட் ஃப்ரம் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ப்ராடர் கேட்டகரிஸ் தான் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் தட் யூ ஆர் கோயிங் டு see today is adjectives of quality. adjectives of quality அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பர்சன் எடுத்துக்கோங்களேன். அந்த பர்சனையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டிவையோ நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்போம். அவங்க அழகாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, டாலாக இருக்காங்க, ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு அவங்களோட சைஸை பற்றியோ இல்லை நம்மளை பற்றின ஒப்பீனியன் பற்றியோ அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ நம்மளோட ஒப்பீனியன் இல்லை அந்த பர்சன் ஆர் திங் எப்படி இருக்குது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இல்லை சைஸ் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ பீப்புளோட கண்ட்ரி கூட ஆரிஜினை கூட சொல்லுவாங்க. இஸ் அன் இந்தியன் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியனுங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஸோ அந்த மாதிரி இந்தியன் பர்சன் இஸ் அன் இந்தியன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இந்தியனுங்கிறது வந்து அவங்க குவாலிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எது யூஸ் பண்ணாலும் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒப்பீனியனாக இருக்கலாம், சைஸாக இருக்கலாம், ஷேப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கலராக இருக்கலாம். anything it may be, it is all adjectives of quality. And then we'll come to adjectives of quantity. How much it is அப்படின்னு சொல்றது தான் adjectives of quantity. So adjectives of numberமே வந்து how many or how much அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர் பண்ணுது. ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன பேசிக்கான டிஃபரன்ஸ்னா நம்ம adjectives of quantityல mostly we will see uncountable nouns. ஸோ adjectives of quantity என்ன பண்ணுன்னா uncountable nouns தான் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும். ஓகே, I have some rice, there is no water in the jug, there is a little water in the water bottle அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ இங்கே வாட்டரையோ இல்லை ரைஸையோ நம்மளால எண்ண முடியாது, மெஷர் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே uncountable nouns. இதெல்லாம் some, many, no அப்படின்னு நான் வந்து ஒரு டெஃபினட்டான அமௌண்ட் இல்லாமல் டெஃபினட்டான அளவு இல்லாமல் ஒரு மெஷர்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. நான் வந்து ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் வரும். இப்போ ஐ ஹாவ் ஒன் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து நம்பர். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. definite numerical adjective, indefinite numerical adjective, then distributive numerical adjective. So distributive adjective என்னன்னு பார்த்தீங்கன்னா distributive pronoun மாதிரியே தான் each, every அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, distributive அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்களேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். லைக் எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் அட்டன் த let's say there is a meeting tomorrow for the students. அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் அட்டன் த மீட்டிங் டுமாரோ அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் அந்த விஷயத்த சொல்கிறேன், ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஈச் ஸ்டூடெண்ட், எவ்ரி ஸ்டூடெண்ட் நான் யூஸ் பண்ணேன். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ். இப்போ டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட் பார்ப்போமே. இது ரெண்டுத்துக்குமே நாம் வந்துட்டு கவுண்டபிள் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஆப்பிள்னு எடுத்துக்கோங்க, ஐ ஹாவ் a dozen apples ன்னு சொல்கிறேன், ஐ ஹாவ்
20 ஆப்பிள்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ ஐ நோ த நம்பர். அப்போ நான் வந்து டெஃபினட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு தெரியல. ஆனா ஆப்பிள கவுண்ட் பண்ண முடியும். பட் ஐ எம் நாட் டெஃபினட் அபவுட் ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஐ ஹேவ். அப்போ ஐ ஹேவ் ஃபியூ ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஐ ஹேவ் சம் ஆப்பிள்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் இன்டெஃபினட்டா இருந்தாலும் எனக்கு நம்பர் தெரியல. பட் இருந்தாலும் நான் ஆப்பிளோட குவான்டிட்டியை சொல்ல கொஞ்சம் வச்சிருக்கேன். ஐ ஹேவ் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்போ அது இன்டெஃபினட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ இப்போ டெஃபினட்லேயே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கார்டினல் நம்பர்ஸ் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ கார்டினல்னா என்ன? இந்த 1 2 3 அப்படின்னு சொல்றது. கார்டினல்னா 1 2 3ன்னு சொல்றது. ஆர்டினல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன், 5th பொசிஷன், 6th பொசிஷன், 3rd பொசிஷன். I secured the first position in the competition. I secured the first prize அப்படின்னு சொன்னேன்னா அந்த first அப்படிங்கிறது ஆர்டினல் நம்பர். அதே நான் 1 2 3 4 யூஸ் பண்ணேன்னா தட் இஸ் கார்டினல் நம்பர். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரை நம்ம மூணா பிரிக்கிறோம். டெஃபினட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ், அதுல வந்து கார்டினல் நம்பர்ஸ் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். தென் இன்டெஃபினட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றோம். அதுவுமே வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தான் யூஸ் பண்றோம் when we are not definite about the amount or the number of objects that we have. Okay, and we also use distributive numerical adjective under adjectives of number. Okay, then we have demonstrative adjective. நம்ம pronounsல பார்த்த மாதிரி தான் இந்த 4 words this, these, that, those. This watch is costly. That watch is old. So this, that. இங்க இருக்கிற சிங்குலர் ஒரு விஷயத்த சொல்லும் போது this, தூரமா இருக்கிற போது that. இங்க இருக்க ப்ளூரல் சொல்லும் போது these, தூரமா இருக்கும் போது those. ஸோ இது எல்லாமே பாருங்க வாட்ச்ங்கிறதா இங்க நவுன். இந்த நவுனை குவாலிஃபை பண்ற மாதிரி வரதுனால இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதே வந்து this is a costly watch அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்க this வந்து demonstrative pronoun. So that is the basic difference. Then we have the last type of adjective which is called as interrogative adjective. Interrogative adjectives வந்து நம்ம questions கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். So we ask whose pen is this. So பெண்ணுங்கிறதா இங்க நவுன், அதை குவாலிஃபை பண்றது whose, யாருடைய அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வாட் டைம் இட் இஸ் அப்படின்னு கேட்டா டைமை குவாலிஃபை பண்ணுறது வாட் அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸையும் ஒரு நவுனோட சேர்த்து யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதெல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக 5 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிறதையும் மார்னிங் செஷன்ல பார்த்தோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி வி மேக் கம்பேரிசன்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து பாசிட்டிவ் டிகிரி, where we don't actually compare, we say he is tall. Someone, we are talking about some person who is he. Heங்கிற ஒரு பர்சன் டால்னு சொல்றோம். Then we have the second degree, comparative degree. அந்த ஹீங்கிற பர்சனை வேற ஒருத்தரோட கம்பேர் பண்றோம். He is taller than மோகன். மோகனை விட அவன் டாலரா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? Then we have the superlative degree. Superlative degreeனா he is beyond comparison. எல்லாரை விட அவன் தான் tallest person அப்படின்னு நான் சொல்றேன்னா he is the tallest person in the class அப்படின்னு சொல்றேன். இல்ல he is one of the tallest persons in the class அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இதோட கவர்னிங் ரூல்ஸ் எல்லாத்தையுமே கூட நம்ம மார்னிங் பார்த்தோம். ஸோ இதுல இருக்க அதிகமான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியணும், இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா யூ கேன் கோ பேக் அண்ட் வாட்ச் த மார்னிங் கிளாஸ். ஸோ this is what adjectives are and these are the types of adjectives. ஸோ இன்னைக்கு செஷன்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. லைக் இங்க வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த சென்டென்ஸை வந்து ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல வந்து ஒரு கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். ஸோ இன்னைக்கு டாபிக் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனால there are chances that you may get an error in the adjective part. So the sentence is, I have a big yellow water bottle which was gifted by my dad. I'll read it again. I have a big yellow water bottle which was gifted by my dad. So இதோட ஆன்சர் பாருங்க. A, option A, I have இல்ல a big water bottle அப்படிங்கிற ஆப்ஷன் பியா, இல்ல which was gifted by my dad இல்ல there's no error. ஸோ இதுல எது கரெக்டான ஆப்ஷன், எதுல கிராமட்டிக்கல் எரர் இருக்கு, ஏன் அந்த எரர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா யூ கேன் கோ பேக் அண்ட் வாட்ச் தி மார்னிங் வீடியோ.
ஸோ இது வந்து நீங்க அந்த சம்மரிய வந்து நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேப்பி லேர்னிங்.